பார்த்து போயா. என்னப்பா ரோட்ல புலிகளை பார்த்தியா? என்ன உடஞ்ச காலிலே கொண்டுட்டீங்க. நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா என்ன? ஐயா நல்லா இருந்தா மட்டும் டான்ஸ் ஆடுறீங்களா? யோ பெருசு கம்முன்றியா? அவன் வேற அங்க ரோட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காயா. என்னடா அவன்டா வேண்டாங்கிற? ரோட்டுக்குள்ள பாம்பாடா வந்துட்டு இருக்குது. யோ இல்லடா, அவன் வந்துட்டு இருக்கான்டா. எவன்டா ரோட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கிறான்? என்னடா உங்க மச்சான் சாராயத்துல ஊமத்தாங்கோட்டை கலந்து கொடுத்துறானடா? யோ இல்லடா, அவன் வந்துட்டு இருக்கான்டா. என்னடா காலையில இருந்தா அவன்டா இவன்டா அவன்டா எவன்டா வரான்? பெரியவர் பையன்டா. ஊரெல்லாம் ஒரே மழையா இருக்குங்க, எதுவுமே பண்ண முடியாது. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஐயா வேற எங்க இருக்காருன்னு தெரியலையே. ஓ ஐயா எங்க இருக்காரா? ஐயா அது கட்டுப்படி ஆகாது, இது கட்டுப்படி ஆகாது, ரேட்டு கட்டுப்படி ஆகாது, அப்படி இப்படின்னு ஏதோ பேசிக்கிட்டே இருக்கிறான். இரு என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் குறைச்சாச்சுங்க. இப்படி எல்லாம் உங்க கையில தான் இருக்குது. சரி நீங்களே பார்த்து ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. ஐயா ஐயா என்னப்பா நான் தான் போன் பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு கணேசா, காலில் பாம்பு சுத்தின மாதிரி கத்திக்கிட்டே இருக்கிறேன். ஐயா இல்லைங்க ஐயா, நம்ம வீட்டுக்கு பஞ்சாயத்துக்கு வந்திருக்கேங்க ஐயா. மத்தியானம் தானே வர சொல்லி இருந்தோம், இப்ப எதுக்கு வர்றாப்ல? மதியம் தான் வர சொல்லி இருந்தீங்க ஐயா. ஆனா அந்த ஊரடிச்சு உலையில போட்டு ஒரு திருக்காம் பாருங்க, மாணிக்கம் குடும்பத்தை கெடுக்கிறதுக்காகவே அந்த அம்மாவையும் அந்த பையனையும் கூப்பிட்டு வந்து வீட்டுல நின்றுட்டு இருக்காங்க ஐயா. சரி அந்த இளநீ எடுத்துட்டு வா போலாம். சரிங்க ஐயா சரிங்க ஐயா. அண்ணா ஐயா வந்துட்டு இருக்கிறாருண்ணா. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கங்க ஐயா. வாங்க. வணக்கங்க. ஹாய் தாத்தா. ஹாய். இருக்கட்டும், விடுமா. வணக்கம்பா. வணக்கம் தம்பி. ஐயா 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 அம்மா கொஞ்சம் இருங்க. அம்மா வானதி தண்ணி கொண்டு வாம்மா. அதான் எல்லாம் வந்துட்டாங்களே. சட்டுப்பட்டுன்னு பேசி முடிச்சுட்டு தோழி முடிச்சுட்டு கேசா பண்ண வேண்டியதுதான். யாரா இருந்தாலும் பின்னாடி இருந்து பேசக்கூடாது. இது சபநாகரிகம் கிடையாது. பிரச்சனைக்குரியவங்க தான் முதல்ல வந்து பேசணும். நீங்க சரியா கேசா திருப்பி கொடுக்கறதா இருந்தா நான் ஏன் கேட்க போறேன்? அண்ணா மாணிக்கண்ணே, யாரு முன்னாடி என்ன பேசுறீங்க? கொஞ்சம் பார்த்து பேசுங்க. நீங்க யாரு, நீங்க எங்க இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எல்லாம் ஐயாவுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏய் என்ன தெரியும் உங்க ஐயாவுக்கு? முதல்ல உங்க ஐயாவோட குடும்பத்தை வழக்கமா பார்க்கறது தெரியும். ஜெய் கணேசா பின்னாடி வா. கேசா சாண்டா சாதாரண விஷயம் பாப்பா. இது நான் ஆரம்பிக்கல, எங்க அப்பாவும் ஆரம்பிக்கல, எந்த தலைமுறையில் ஆரம்பிச்சதுன்னு தெரியாது. சடங்கு செய்யறவனுக்கு தெரியாது, பானையை உடைக்கிறவனுக்கும் தெரியாது. நம்ம முன்னோர்கள் பண்ணினதை இன்னமும் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நான் தப்பான தீர்ப்பு சொல்றேனா இல்ல சரியான தீர்ப்பு சொல்றேனா
அது என்ற மனசாட்சிக்கு தான் தெரியும். அதுக்கு இப்போ என்ன? ஒவ்வொரு தீர்ப்பு சொல்லும் போதும் நான் மேல இருக்கிறவனுக்கு பயந்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீ சொல்லுமா. ஐயா எங்கள் வீட்டுக்காரர் விட்டுட்டு போன சொத்தை எல்லாமே அழிச்சிட்டானுங்க ஐயா. எதுவுமே இல்லைங்க. இந்த கொஞ்சம் ஆத்தங்கரையோத்த 4 ஏக்கராத்தே இருக்குதுங்க ஐயா. அதையுமே நைட்டு வந்து தண்ணி போட்டு ரகலை பண்ணிட்டுங்க ஐயா. எல்லாம் அழிச்சு போட்டானுங்க ஐயா. அந்த 4 ஏக்கரை வச்சு தான் ரீச்சு கூட்டு சீவனம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதையுமே இப்படியே பண்ணிட்டு இருக்கிறானுங்க ஐயா. அது இன்னைக்கு வந்து பிரச்சனை பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க ஐயா. நீங்கள் தான் ஏதாவது பார்த்து எங்களுக்கு நியாயம் சொல்லணுங்க ஐயா. ஏமா அந்த பயந்தவங்க கூட வாழ மாட்டேங்கிறல்ல, சீக்கிரம் முடிச்சு விட வேண்டியதானே? அண்ணே விடுண்ணே, அதுவே ஒரு நாடகமாக போயிட்டுருக்கு. நான் விட்டு வேடிக்கை பார்ப்போம். அடே ஏற்கனவே சாந்தி அம்மாவுடைய பையன் விஷயத்தில் கசாசை பண்ணிட்டு ஒரு 5 ஏக்கரை ஆட்டியை போட்டோம். இதில் போட்டோம்னா ஒரு 4 ஏக்கரை கிடைக்கும். அப்படியே அந்த பக்கம் ரிவர் சைடு லேட்டை போட்டார லெவலில் பிளான் இருக்குடா நம்மளுக்கு. ஐயா ஐயா டேய், நீ என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு தெரியுமா? உங்க அம்மாவோட ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கிற. வயசான காலத்துல அந்த 4 ஏக்கரை வச்சுக்கிட்டு கௌரவமா பொழைக்கணும்னு நினைக்கிறாங்க. நீயும் கூட இருந்து ஒத்துழைப்பு பண்ணி இருந்து பொழைப்பையா? அதையும் புடுங்கி திங்க பாக்குற. அப்புறம் என்ன, ஐயா தான் சொல்லிட்டார்ல, கசாசை பண்ணிட வேண்டியதான். சாயங்காலம் அந்த பானை வடிக்கிறன்னு வர சொல்லி ஆத்தங்கரை கூட்டிகிட்டு போய் சோழி முடிச்சிட வேண்டியதான். அழுகாது வாங்க, அழுகாது அழுகாது. ஐயா உங்கள் மகன் ஆனந்த் என்ன பண்ணுறான் தெரியுமா? அவர் அசலூரில் அவன் பண்ணுற சேட்டை தாங்க முடியல தெரியுமா? ஒரே குடியும் கும்மாலுமா இருக்கான். இதில் வேற பொம்பளை சாவசம் வேறு இருக்கான். எல்லாரும் பேசிக்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம். உங்ககிட்ட இருந்து பிரித்து வாங்கிட்டு போன சொத்தை உருப்படியாக ஒன்றும் செலவு பண்ணல, எல்லாம் அடித்தே நாசம் பண்ணிட்டேன் தெரியுமா உங்களுக்கு? நல்லா இருக்கான்னு நினச்சி நீங்கள் நாட்டாமல் பொழப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் பொழப்பே நாரி போயிருக்கு. என்னாக போகுதா? முதல்ல உங்கள் குடும்ப பிரச்சனையை சரி பண்ண பாருங்கள், அப்புறம் ஊர் பிரச்சனையை பார்க்கலாம். சரிங்களா? ஊருக்கே குறி சொல்லுமா பள்ளி, ஆனால் தனக்குன்னு வந்தா கல்லீர் பாலை விழுமா துள்ளி. என்னன்னா சொல்றீங்க? என்னதாம்மா இவனுக்கு பிரச்சனை? தம்பி என்னதான்ப்பா உன் பிரச்சனை? ஏய் உன்னதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுல, ஓ உன் வீட்டில் இருக்க வேண்டியது தானே. என்ன இங்கே வந்து சத்தம் போட்டுருக்க? ஓ உன் வீட்டில் சத்தம் போடு. உன் வீட்டுக்காரர் தான் ஃபாரின் போயிட்டார்ல, அவர் கூட போக வேண்டியது தானே. இங்கே பாரு, நான் என் உரிமையை தான் கேட்குறேன், புரிஞ்சுதா? அப்பா அவன் உரிமையை கொடுங்க, கொடுக்காம போங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இப்படி மரியாதை இல்லாம பேசுறவன்ட்ட எல்லாம் என்னால பேச முடியாது. உனக்கு என்னதான்ப்பா வேணும்? எனக்கு என் உரிமை வேணும். நீ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாட்டிக்கிட்டே தான் இருக்கிறேன். நீ இழுத்த இழுப்புக்கெல்லாம் கூடவே வந்துகிட்டு தான் இருக்கிறேன். இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? இங்கே பாருப்பா, நான் ஒன்றும் எங்கிட்ட முழுசாக இருக்கிற 40 ஏக்கரை கேட்கல, அதில் பாதி 20 ஏக்கர் தான் கேட்குறேன். அவன் அப்ராட் போகிறான், பைக் வாங்குறான், கார் வாங்குறான், நைட் லைஃப் என்ஜாய் பண்ணுறான். பிட்காயின்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? இங்கே இருந்துட்டு உங்கள் மூஞ்சியெல்லாம் பார்த்துட்டு இருக்க சொல்கிறியா? அப்ப வாழ்க்கையை என்ஜாய் பண்றது தான் உன்னோட குறிக்கோள். ஆமாம், அப்படியே எல்லாம் இருந்து வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறேன் பாரு. இந்த 40 ஏக்கரில் அப்படியே உருண்டு பிறண்டு நல்லா என்ஜாய் பண்ணுறேன். ஃபிக்ஸ்டு அசட்டை உடனே லிக்விட் ஃபண்டாக மாற்றி லைஃபை என்ஜாய் பண்ணணும். எப்பா என்னமோ ஸ்டாக் மார்க்கெட்டு பிட்காயின்னு சொன்னியே, அதெல்லாம் உன் சொந்த காசுல சம்பாரிச்சு அதுல இன்வெஸ்ட் பண்ணு. எதுக்கு என்கிட்ட கேக்குற? உங்ககிட்ட கேட்காம யார்கிட்ட கேட்கறது? இப்ப என்னால முடியாது. உன் உரிமை தான். நான் செத்ததுக்கு அப்புறம் நீ என்ன வேணா பண்ணிக்க. எங்க அப்பா அப்படித்தான் எனக்கு கொடுத்தாரு. காலகாலமா இதான் நடந்துகிட்டு இருக்குது. நீ சாவே 20 வருஷத்துக்கு அப்புறம், அது வரைக்கும் ஏன் இளமை இருக்குமா? நான் இப்ப விற்கணும், இப்ப என்ஜாய் பண்ணணும். உன்ன மாதிரி மேல இருக்கிறவன் பார்த்துக்குவான், மேல இருக்கிறவன் பார்த்துக்குவான், மேல இருக்கிறவன் பார்த்துக்குவான்னு உன்ன மாதிரி லூசுத்தனமா பேசிட்டு என்னால இருக்க முடியாது. அப்புறம் செத்ததுக்கு அப்புறம் இன்னொரு வாழ்க்கை இருக்குதுன்னு வேற சொல்ற. நீங்க போய் பாத்தீங்களா மேல? எனக்கு இப்ப இன்வெஸ்ட் பண்ணணும். நான் என் லைஃப் இப்ப என்ஜாய் பண்ணியே ஆகணும். உங்களை மாதிரி வயக்காட்டில் உட்காந்துட்டு என்னால இருக்க முடியாது. எப்பா நீ எங்க வேணா போ, நான் இங்கதான் இருப்பேன்.
சொத்தெல்லாம் இப்ப எழுதி தர முடியாது. அதுக்கெல்லாம் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. பத்திரம் வாங்கணும், 4 பேர் கையெழுத்து போடணும், சாட்சி கையெழுத்து வாங்கணும், இதெல்லாம் ஏகப்பட்ட வேலை இருக்குது. இப்ப முடியாதப்பா அதெல்லாம். நான் தான் சொன்னல அப்பவே இங்க உட்காந்துருந்தேன்னா உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. நான் எல்லாம் பேசி முடிச்சு ரியல் எஸ்டேட் கார் வரைக்கும் பேசி ரெடி பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அப்ப நீ எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு தான் வந்திருக்கிற? எஸ் டாடி, எவ்ரிதிங் இஸ் ரெடி. சிறுபில்ல விட்ட வெள்ளாம விளையும், ஆனா வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. இப்ப நீ சொத்தை வாங்கிட்டு போற, அதெல்லாம் காசு படம் இருக்கிற வரைக்கும் தான் உங்க கூட நண்பர்கள்லாம் இருப்பாங்க. அப்புறம் அற்ற குளத்தில் அருநீர் பறவை போலன்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லாம் போய் திருந்தி வருவ பாரு, நல்லபடியா வந்து சேரு. எப்பா பாத்து பாத்துப்பா. அது அந்த மாமா தானே? அதையெல்லாம் பார்க்க கூடாது. தாத்தா தாத்தா நாங்க பார்த்தோமே. என்ன தங்க பாத்தீங்க? அங்க கூட ஆத்தங்கரையில கூட்டமா மாமா கூட அழுதுட்டு இருந்தாங்க. இந்த வயசுலயே என்ன மாட்டிட்டு இருப்பார். பாட்டி பாட்டி. என்ன தங்கா? ஆத்தங்கரையில என்ன பாட்டி பண்ணாங்க? தன்னை பாட்டி சொல்றதுக்கு தங்கமே, நாளைக்கு காலையில உங்க அம்மா 5 மணி பஸ்ஸுக்கு வரும். அவரு கேளு. பக்கத்து ரூம்ல தாத்தா படுத்து தூங்கிட்டு இருக்கிறார், அவரு போய் கேளு. ஐயோ தாத்தாவா ஆள விடு பாட்டி. பாட்டி பாட்டி. ஏன் சாமி மறுபடியும் தூக்கத்தில் எத்தனை பிரச்சனை பண்ற? தப்பு பண்ணா அப்படி பண்ணுவாங்களா? தப்பா?
என்ன தப்பு? அதான் பாட்டி பானையை உடைப்பாங்களா? ஐயோ, சொல்லுங்க பாட்டி, எதுக்கு மாமா முன்னாடி அந்த பானையை உடைச்சாங்க? அது அவருக்கு ஒரு மாதிரி பண்ற மாதிரி. அப்படின்னா? அவர் உயிரோடு தான் இருக்கிறாரு. ஊர் பொறுத்தவரைக்கும் அவர் செத்துட்டார். நம்ம ஊர் வழக்கத்துப்படி ஊருக்கும் அவருக்கும் சம்மதமே இல்லை. அவர் குடும்பத்துக்கும் அவருக்கும் எந்த சம்மதமும் இல்லை. எல்லாம் முடிச்சிட்டாச்சு. அப்ப நாளையில இருந்து மாமா ஊருக்கு வர மாட்டாங்களா? ஆமா, கம்முன்னு படு. அவன் தானே எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போயிட்டானே. மறுபடியும் ஆறுமுகம் அருணாக்காவரும் பிடிங்கி வந்திருக்கிறானா? கிழவா சும்மாரியா, எல்லாம் புடுங்கிட்டு போட்டு அப்பதான் அடங்குவானுங்க. அது எல்லாமே அழைச்சிட்டான்னு ஒண்ணு என்ன? அப்ப கேசாசாதான் அப்ப உடைச்சிட வேண்டியதுதான். இன்னைக்கு இருக்குடா. அப்படியே ஊரலையில நிப்பாட்ட அவங்க அப்பனை வர சொல்லு. தம்பிக்கு கேஸ் அசப் பண்ண வந்து நின்றுட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாங்க ஐயா. ஐயா சீக்கிரம் வாங்க ஐயா. பாத்து வாங்க ஐயா, சீக்கிரம் வாங்க ஐயா. போப்பா, நீ முன்னாடி போப்பா, நான் வரேன். ஏய் நில்றா, ஏய் நில்றா, நில்றா. அப்பா மட்டும் பார்த்து டேய் ஊர் அழைக்குள்ள வந்துடாத. டேய் நில்றாங்க. டேய் தள்ளி நில்றா. டேய் போய் தள்ளி நில்றா. ஏய் நில்றா, உனக்கு உடைக்க போறேன்டா பானைய. இந்த பானை உனக்கு தான்டா. நகருக்குடா. யாரா? என்ன நடக்குது? மணிக்கண்ணே ஐயா அம்மா, என்ன எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்குதா? என்னடா திடீர்னு போய் தான் பையனை கட்டி பிடிக்கிறாருன்னு ஆச்சரியமா இருக்குதா? வேற ஒண்ணும் இல்லையா, அந்த கடவுள் வந்து தப்பு செய்யற எல்லாரையும் மன்னிச்சு தான் பிள்ளைகளா ஏத்துக்குவாரு. அதே மாதிரிதான் இன்னைக்கு எங்க ஐயா அந்த கடவுளை போலவே தப்பு செஞ்ச தான் மகனை மன்னிச்சு திரும்பவும் தான் பையனா ஏத்துக்கிட்டாரு. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், இத்தனை நாளா தீர்ப்பு சொல்லும் போது பானை உடைச்சு 2 குடும்பத்தையும் பிரிச்சு விட்டாருன்னு சொல்லி. அது அவர் மனசார செய்யலையா. ஒவ்வொரு நாளும் அந்த தீர்ப்புல அந்த 2 குடும்பத்தை பிரிக்கும் போது அன்னைக்கு நைட்டு பூரா அவர் தூங்காம அவ்வளவு வேதனைப்படுவார். ஐயோ, சந்தோஷமா இருக்க வேண்டிய குடும்பம், மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய பிள்ளைங்க இப்படி பிரிஞ்சு போறாங்களேன்னு அவர் கண்ணீர் வடிக்காத நாள் இல்லையா. என்னைக்காவது தான் பையன் திரும்ப வரமாட்டானான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த வீதியவே பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்காரு ஐயா. தான் பையன் வந்தா அவனை மன்னிச்சு ஏத்துக்கணும், மறுபடியும் தான் பிள்ளையா வீட்டுல கூப்பிட்டு வைக்கணும், ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு விரும்பிட்டே இருந்தாரு மாணிக்கண்ணா. அந்த கடவுள் பார்த்து இன்னைக்கு கருணை காட்டி எங்க சின்ன ஐயாவை திரும்ப கூப்பிட்டு வந்து எங்க ஐயாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றிட்டாரு மாணிக்கண்ண. ஐயா நிறைவேற்றிட்டாரு. இந்த பாருங்க ஐயா, எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன், என்ற மகன் செத்து போகல, தொலைஞ்சு போயிட்டான். இப்ப திரும்ப கிடைச்சிட்டா. நான் அவனை மன்னிச்சு ஏத்துக்கிறேன். இனிமேல் இந்த ஊர்ல இந்த கேசஸாவே இருக்க கூடாது. எல்லாரும் மனம் திருந்தி மன்னிப்பு கொடுத்து திரும்ப வரவங்களை ஏத்துக்கணும். குடுறாபாடிக்கு அந்த பாடையங்க என்றா முறைச்சிட்டு இருக்கிற குடுறாங்க. இதுதான் இந்த ஊர்ல நடக்கிற கடைசி கேசஸா. ஒழிப்பு பானை ஒழிஞ்சு போகட்டும். இத பாருங்கப்பா, எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், இனிமேலு நமக்கு தேவையானது மன்னிப்பும் மறு வாழ்வும் தான். இனி நம்ம இந்த ஊர்ல இந்த சடங்கெல்லாம் நடத்தவே கூடாது. மன்னிக்கணும், அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கணும். டே கணேசா ஐயா, பையனை கூட்டிட்டு போய் என்ன தேய்ச்சி குளிப்பாட்டி புது ட்ரெஸ் அந்த ஒரிஜினல் நாட்டுக்கோழியா அடிச்சு அத்தனை பேருக்கு பிரியாணி ரெடி பண்றான். எல்லாம் பண்ணிடுறேங்க ஐயா. மாணிக்கம், மனசுல ஒண்ணு வச்சுக்காதப்பா. இனிமேலு தப்பு செஞ்சு மனம் திருந்தி வாழணும்னு நினைச்சு வர்றவங்களை ஊரை விட்டு விரட்டாம அவங்களை எல்லாம் நாம மன்னிக்கணும், மறுவாழ்வு கொடுக்கணும்பா. நீ மனசுல எதுவும் வச்சுக்காத. இன்னைக்கு சாயங்காலம் விருந்து இருக்குது, அதுல நீங்க எல்லாம் வந்து கலந்துக்கங்க. அவசியம் எல்லாரும் வாங்க. அம்மா நீங்களும் வாங்க, தம்பிங்களா எல்லாரும் வாங்கப்பா, விருந்துல கலந்துக்கங்க. இனி சந்தோஷமா இருப்போம். இனி இந்த ஊர்ல கேசஸாவே இருக்க கூடாது. கடவுள் நம்மள மன்னிச்சு ஏத்துக்கிறது போல நாமளும் எல்லாரையும் மன்னிச்சு ஏத்துக்கணும். அப்படி ஏத்துக்கும் போது அந்த கடவுளோட அன்பை நீயும் காமிக்கிற.
வாங்க 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 வாங்க. நல்லா இருக்கீங்களாப்பா? உங்க முகத்துல இந்த சந்தோஷத்தை பார்த்து எத்தனை நாள் ஆச்சுங்கய்யா சின்னையா. வாங்க 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 ஐயா வணக்கங்க, கும்பிடுறேங்க ஐயா. வாங்க 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 எல்லாரும் வாங்க 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 ஐயா வாங்க வாங்கம்மா வாங்க 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 ஆத்தா வாங்க. ஐயா வெளிநாட்டுல இருந்து நம்ம பாப்பாவும் மாப்பிள்ளையும் பேத்திக்கெல்லாம் வர்றாங்க ஐயா. வாங்க 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 மாப்பிள்ள வாங்க வாங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? வாங்க வாங்க வாங்க. எங்க உங்க தலைவரை காணோம்? பின்னாடி வராருங்க ஐயா. ஐயோ மாணிக்கண்ண வேற கருப்பு கண்ணாடி போட்டு வராரு. என்ன 7:30 இழுக்கு போறாரு தெரியல ஐயா. அதெல்லாம் ஒரு 7:30 இருக்கு. வாங்கண்ணே, வாங்க வாங்க வணக்கண்ணே. வாங்க மாணிக்கோ வாங்க. தம்பி கணேசா, அண்ணே இன்னைக்கு கருப்பில்லடா தம்பி, எல்லாமே கிளியர்டா கணேசா. சந்தோஷம் 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 அண்ணே. தம்பி தம்பி முதல்ல அண்ணனுக்கு. மாணிக்கத்தை நல்லா கவனிக்க. மாணிக்கண்ணே நல்லா சாப்பிடுங்கண்ணே, மகிழ்ச்சியா. லெஃப்ட் பீஸ் வைங்க, தாழ்ச்சா வையி. என் மகன் என் முன்னால நின்னது இன்னும் என் மனசுல இருக்கு. அவன் கண்ணுல பதட்டம், அவன் குரல் ஸ்திரமா இருந்துச்சு, ஆனா தூரமா இருந்துச்சு. அப்பா என் பங்கை எனக்கு கொடுங்க அப்படின்னு அவன் சொல்றப்ப என் நெஞ்சு கிழியறாப்புல இருந்துச்சு. நம்ம ஊர் வழக்குல இப்படி எல்லாம் பேசுறது வெறும் பணத்தை மாத்திரம் குறிக்கிறது இல்ல. நான் செத்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவன் நினைக்கிற மாதிரி தோணுது. ஆனாலும் அவனை நான் பார்த்தேன். அவங்கிட்ட முரட்டாட்டுத்தனம் மட்டும் இல்ல, அவங்கிட்ட புரிந்து கொள்வதிலுமே இல்ல. அதனால அவன் போகட்டும்னு விட்டுட்டேன். ஒவ்வொரு நாளும் என் கண்ணு தடத்து மேலேயே தான் இருந்துச்சு. 4 வாரமாச்சு, வாரம் மாசமாச்சு. அவன் சொத்தெல்லாம் தொலைச்சிட்டான்னு கேள்விப்பட்டேன். இருந்தாலும் நான் அவன் மேல கோவப்படல. திரும்ப வருவாங்கிற நம்பிக்கையோட காத்திருந்தேன். ஒவ்வொரு ராத்திரியும் அவன் சாப்பிட்டானா, வீட்டை பத்தி நினைக்கிறானா அப்படிங்கிற யோசனையோட நான் இருப்பேன். ஒரு நாள் அவன் வந்தான். அவனை யாருக்கும் அடையாளம் தெரியல. ஆனா எனக்கு நல்ல அடையாளம் தெரிஞ்சது, அவன் என் மகன் ஆனந்தன் தான் அப்படிங்கிறது. நான் தயங்கல, கௌரவத்தை பார்க்கல. ரொம்ப நாள் கழிச்சு என்னுடைய வயசான கால்கள் அவன் நோக்கி வேகமா ஓடிச்சு. அவன் ஊருக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே நான் ஊர் எல்லையில போய் நின்னேன். அவன் கண்ணுல பயத்தையும் வெக்கத்தையும் பார்த்தேன். அவனை ஓடி போய் கட்டி அணைச்சுக்கிட்டேன். அதுக்கு மேல அவனை நான் பேசவே விடல. அவன் தகுதியுடையவங்கிறதுக்காக அவனை நான் நேசிக்கல. ஏன்னா அவன் என்னுடையவன். அவன் என்னமோ அழுக்காதான் இருந்தான், ஆனா நான் அவனை அப்படி பார்க்கல. நான் அவன் குழந்தையா இருக்கிறப்ப தோல் மேல தூக்கி வச்சு கொஞ்சினதுதான் என் ஞாபகத்துக்கு வந்தது. அவன் திரும்ப வந்ததை எப்படி நான் கொண்டாடாம இருக்க முடியும்? தொலைஞ்சு போன என் மகன் திரும்ப இப்ப என் கைகள்ல இருக்கிறான். அன்னைக்கு ஆழமா ஒன்ன நான் உணர்ந்தேன். ஒரு தகப்பனுடைய சந்தோஷம் சொத்து மேல இல்ல, மனம் திருந்தி வந்த அவன் மகன் மேலதான். ஒரு உண்மையான தகப்பனுடைய அன்பு எப்பவும் திரும்ப வர்றவங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கும்.